உள்ள கிச்சனுக்குள்ள. குட் நியூஸ். என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டல? எப்படான்னு காத்துட்டு இருக்க இல்லையா? பின்ன என் வாழ்க்கையில அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? எனக்கு ஒரு விஷயம் புரியலடி. நேத்து வரைக்கும் நான் வாங்கி கொடுத்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் வாங்கி கொடுத்த புடவை தான் போட்டு நின்று மினிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன மட்டும் பிடிக்கலன்னா எப்படி? நேக்கு அது புரியவே மாட்டேங்குதே. மிஸ்டர் சுத்தியல், அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு யாரு? எனக்கு விருப்பமே இல்லாம என் கழுத்துல தாலி கட்டின என் புருஷன். ஏய் திருத்தம். தாலி கட்டின புருஷன் இல்ல, நீ தாண்டி என்ன மிரட்டி தாலி கட்ட வச்ச பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான், விஷயத்த மட்டும் கேளு. இப்ப என்ன உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் புருஷன் புருஷன் தான். அதனால நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறது உன்னோட கடமை. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். என்னடி நடுவீட்லயே ரொமான்ஸா? அது உங்கதான் குறைச்சலைங்க. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு வேணா என்ன வீட்டை விட்டு துரத்தலாம், என்ன அவமானப்படுத்தலாம்னு நினைச்சிட்டுக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பொண்ணா மட்டும் இருக்கக்கூடாது. இந்த உலகமே திரும்பி பார்க்குற ஒருத்தியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வருங்கால பிரசிடென்ட்ங்கிற முறையில என் பஞ்சாயத்துக்குள்ள வர இந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த பொண்ணு இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சா எனக்கு பெருமை தானே. ஏய், இப்ப எதுக்கு எங்க ரெண்டு பேர்ட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பேசினாலும் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். பாரதிக்கு இந்த ஊர்ல ஓட்டே இல்ல. நீ எதுக்கும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி பேசிட்டே இருக்க? எப்போ நீ வாய் கழுவு அன்னைக்கு தாண்டி உடம்பு நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எப்பா பார்த்தாலும் ஒன்னா திங்கிறது இல்ல திமிரா பேசுறது, வேற வேலையே இல்லையாடி உனக்கு? நாங்க மாநில அளவு பெண்களுக்கான கபடி போட்டி செலக்ஷன் நடக்குது. அப்பா கடி போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. இவ்வளவு எப்படி அழகு? இவ்ளோ மக்கள் பணிக்கு மத்தியிலையும் மனைவி மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க? மனைவியும் மக்களில் ஒருத்தி தானே. அது மட்டும் இல்லாம கணவன்னா என்னன்னு தெரியுமா? மனைவியை சுமக்கிறவன்லாம் கணவன் கிடையாது. மனைவியோட கனவை சுமக்கிறவன் தான் கணவன். பின்றீங்க போங்க. வர வர ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது, நான் கிளம்புறேன். அப்படியே எங்கள் சின்னம் சுத்தியல், மக்களின் சின்னம் சுத்தியல், உங்களோட்டு சுத்தியலுக்கு. ஏய், நீ ஒரு கபடி பிளேயருங்கிறத நானே மறந்துட்டேன்டி. ஆனா அழகர் பாத்தியா எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காருன்னு? ஆமா ஆமா, நீதான் அவரை வச்சுக்கணும். ஏய், அழகர் உண்மையிலேயே சூப்பர் டி. உன் கனவை அவர் கனவா நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நீதான் அவரை புரிஞ்சுக்காம இருக்க. உனக்கு அழகரை விட பெட்டரா வேற எவனும் கிடைக்க மாட்டான்டி. இந்தா, ரொம்ப யோசிக்காம போய் உன் நேம ரெஜிஸ்டர் பண்ணு. ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல் தான். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே. ஏய், நக்கலா என்ன? ஏண்டி உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு பாடினா நக்கலா ஆயிக்கலான் இருக்கிற? என்னைக்கு நேம் ரெஜிஸ்டர் பண்ண போற? முதல்ல பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணிக்கிறேன். என்னத்தா இது? திரும்பவும் இந்த கன்றாவி எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்லப்பா, ஸ்டேட் லெவல் செலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 வருஷமா செலெக்ஷனுக்கு போகாம மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. அதான் இந்த தடவையாவது போலான்னு. ஏதா, இந்த கபடி கருமத்தியெல்லாம் உன்னை விளையாட வேண்டான்னு நான் சொல்லலத்தா. எலெக்ஷன் முடியட்டும், இவனை பத்தி விட்டுட்டு எப்படி இருந்தாலும் உன்னை அடுத்தவங்களை பிடிச்சி கொடுக்க தானே போறேன். அன்னைக்கு உன் புருஷன் சரின்னு சொன்னானா நீ கபடிக்கு போய் தாராளமா விளையாடு. ஆனா என் மகளா இருக்கிற வரைக்கும் நீ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறது எனக்கு பிடிக்கலத்தா. அப்பா இல்லப்பா, அது வந்து இருத்தா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதா. ஆனா இது எலெக்ஷன் நேரம் வேற. ஏற்கனவே கண்ட பயல்கள்ல எனக்கு குடைச்சல கொடுத்துட்டு இருக்கானுங்க.
இதுல நீ அரையும் குறையுமா துணியை போட்டு தெருவில் ஓடிக்கிட்டு இருந்தா இந்த ஊர் என்ன சொல்லும் சொல்லு? ஏண்டி ஆண்டாளு, இந்த ஆள் உனக்கு அப்பனா வில்லனாடி. ஏய். அவன் பொண்ணை பெற்று ராக்கெட்ல ஏற்றி விண்வெளிக்கு அமிச்சிட்டுக்கிறான். இந்த ஆள் உனக்கு கிரவுண்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த யோசிக்கிறான். இன்னொரு விஷயம் மிஸ்டர் மாமனாரே, இது உங்க பொண்ணு கிடையாது, என் பொண்டாட்டி. அவளை எங்க அனுப்பணும் எதுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்றது நானு, நீங்க கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரே விஷயத்த. அதா இங்க யாரு? இவன் உன் புருஷன் இல்லைன்னு நீயும் சொல்லிட்ட, இவன் என் மருமகன் இல்லைன்னு நானும் சொல்லிட்டேன். தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லிவிடு. நீங்க 2 பேரும் இதை முடிவு பண்ண போதுமா? நான் யாருங்கிறது நான் தான் முடிவு பண்ணும். அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தாலே கொண்டுட்டு இருந்தானுங்க. இப்பெல்லாம் பொம்பளை புள்ளையோட கனவை கொள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. எத்த ஆண்டாளு, பா. நீ இப்படி இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல, அப்படிதான். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். உனக்கு எதுக்குடா பிடிக்கணும்? பெத்தவங்கிற உரிமையெல்லாம் கட்டினவ வர்ற வரைக்கும் தாண்டா. அவ என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல, அவ புருஷன். பாட்டி, இதுவே தப்புதான். பொண்ணு என்ன பண்ணுன்றத புருஷனும் அப்பனும் முடிவு பண்ணக்கூடாது. அவளுக்கு என்ன வேணுமோ பொண்ணே தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? என் பொண்டாட்டி கிரவுண்ட்ல விளையாடுறதுனால இந்த ஊர்க்காரங்களா எனக்கு ஓட்டு போடாம போனாங்கன்னா போட புண்ணாக்குன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? எனக்கு நான் பிரசிடென்ட் ஆகிறத விட என் பொண்டாட்டி மாநில அளவில் கபடி போட்டியில் ஜெயிக்கணும். அதாங்க என் கனவு. ஏய் ஆண்டாளே, நீ ஏண்டி நின்னுட்டு இருக்க? போய் நல்லா ஓடுறி, நல்லா வெறியோட விளையாடு. உன்னை விளையாட வேணான்னு சொன்னவன் மூஞ்சில கரிய பூசிடி. அது உங்க அப்பனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. இங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, ஆண்டாளு என் மகதான். என் மக இப்படி விளையாடுறது எனக்கு பிடிக்கல, அப்படிதான். ஏய், இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்க? போய் விளையாடு. ஆண்டாள், உனக்கு தான் உன் அப்பாவை பத்தி தெரியும்ல. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. நீ போய் விளையாடிட்டு வா. போக போக அவர் புரிஞ்சுப்பாரு. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, போ கிரவுண்டுக்கு போய் விளையாடு, போ பிராக்டிஸ் பண்ணு. நான் ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆகிறத விட எங்க அப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஏய், எங்க பைத்தியமாவ பாட்டி? பைத்தியமா பாட்டிவ? ஏய் சாரி. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு மாப்பிள்ள கூட 20 வருஷம் வாழ்ந்த மாதிரி சந்தோஷமா இருக்கான். திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இப்படியும் பேசுறான். இவளை எந்த நேரத்துல தான் பெத்தன்னு தெரியலச்ச. என் பொண்டாட்டி கிரவுண்ட்ல விளையாடுறதுனால இந்த ஊர்க்காரங்களா எனக்கு ஓட்டு போடாம போனாங்கன்னா போட புண்ணாக்குன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? ஆண்டாளு என் மகதான். என் மக இப்படி விளையாடுறது எனக்கு பிடிக்கல, அப்படிதான். ஆண்டாள், இந்த வருஷமும் என்னால செலெக்ஷனுக்கு போக முடியாதுல்ல. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் ஏதாவது பண்ணி எப்படியாவது முட்டி மோதி உள்ள போயிடலாம்னு நினைச்சு உசுர கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுவேன். கடைசியில செலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். நானும் போக மாட்டேன். என் ஜூனியர் ஒருத்தி ரைட் போறது எப்படின்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அவளே இப்போ நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிட்டா. ஆனா நான் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. ஏய், அழாதடி. தப்ப ஓ மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள ஏன் சொல்ற? உன்னை எல்லாரும் பிராக்டிஸ்க்கு போன்னு தானே சொன்னாங்க. நீ தானே போக மாட்டேங்கிற. எங்க அப்பா சொல்லலையேடி. அவருக்கு பிடிக்காம நான் எப்படி போக முடியும் சொல்லு? அவருக்கு பிடிக்கலன்னா என்னடி? உனக்கு பிடிச்சிருக்குல்ல. எனக்கு எல்லார விடவும் என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்டி. அவர் அதை அவமானம் அசிங்கம்னு நினைக்கும் போது என்னால
எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும்? எனக்கு புரியுதுடி. ஒருவேளை நீ நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிட்டா உங்க அப்பாவும் உன்னை புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. நானும் ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் நினைச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆனா செலெக்ஷனுக்கு போற டைம்ல இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து என்னால போக முடியாம போயிரும். பாட்டி சொல்றதுதான் நானும் சொல்லுவேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண வேண்டியது உங்க அப்பா இல்ல, அழகர் தான். என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத பாரதி. எங்க அப்பாவோட இன்னொரு முகம் உங்க யாருக்குமே தெரியாது. நீங்க யாரும் பார்த்ததும் இல்ல. இந்த எலெக்ஷன்ல அழகர் தோக்கணும்னு நான் கோவத்துல மட்டும் பேசல. என் அப்பாவை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏண்டி அழகர் ஜெயிச்சா அழகரை கொலை பண்ணிருவாரா என்ன? இல்ல பாரதி, எங்க அப்பா தோத்தா தற்கொலையே பண்ணிப்பாரு. பாக்குறதுக்கு தான் அவரு பயங்கர கோவக்காரர் மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அவரால சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இப்படி விளையாடுறத பார்த்துட்டு என்ன பிடிக்காம எல்லாரும் என் அப்பாக்கு ஓட்டு போடாம போயிட்டா என்ன மாறினாலும் பொம்பளைங்களை எப்படி பாக்குறதுங்கிறது மட்டும் மாறவே மாட்டேங்குதுல. ஒரு பக்கம் பொண்ணுங்க சயின்ஸ், ஆர்மி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு அது இதுன்னு மேல போயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுதந்திரமா ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியாத ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமதி ஆண்டாள் அழகர் அவர்களே, ஏஞ்சுவாங்க போலாம். இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஏய், பாண்டறதெல்லாம் உங்க அப்பா என்னையே திட்டுற. இங்க பாரு ஆண்டாளு, வாழ்க்கையில வாய்ப்புலாம் எப்போவாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்காது. புரியுதா உனக்கு? இங்க பாரு, எனக்கு நான் பிரசிடென்ட் ஆகிறத விட உங்க அப்பா பிரசிடென்ட் ஆகிறத விட நீ நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த வருஷம் நடக்கிற செலெக்ஷன்ல நீ செலக்ட் ஆகணும். ஒரு தடவை நான் சொல்றது கேள்றி. எந்திச்சு வா. எங்க கூப்பிடுற? ஆனா வாடி, எந்திரி வா. ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஒழுங்கா எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போ. எனக்கு யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது. இத்தனை நேரம் அமைதியான வந்த 2 நிமிஷம். ஏய், வெறுப்பு எத்திரடா நீ? ஆனா ஹாஃப் அன் ஹவரா நானும் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏண்டா, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இவாரு, இங்க உன்னை யாருக்கும் தெரியாது. உங்க ஒப்பனே யாருக்கும் தெரியாது. உன் ஊருக்காரங்க ஒருத்தன் இங்க வரமாட்டான். டெய்லி இங்க வா, நான் கூப்பிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணு, செலெக்ஷனுக்கு போ, கப்படிக்கிற வழியை பாரு. புரியுதா? ஹே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆக வேண்டாமா? இந்தாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, இல்லை உங்க அப்பனுக்கு நீ கபடி விளையாடுறது பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ஒன்றும் பிடிக்குதோ இல்லையோ, இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. நீயும் கவலைப்படாத. ஒழுக்கமாக ப்ராக்டிஸில் கவனம் செலுத்து. புரியுதா? என்ன இவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்காது. சரியா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதோட வலி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது என் கடமைனே வச்சுக்கடே. சரியா? நீ போ, ப்ராக்டிஸ் பண்ணு போ. ஹே, பிராக்டிஸ் பண்ணுனா இப்படி எப்படி பண்றதுடா? என்ன அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கிறியா? இவ்வளோ பண்ணுறேன் நான், அதை யோசிக்க மாட்டேனா? இரு. புடி புடுறே. அதெல்லாம் சரி, நான் ட்ரெஸ் எங்க மாத்துறது? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். வா, டக்குனு வா.
ஏங்க ஒன்றும் இல்லைங்கக்கா, என் பேர் அழகர், கோட்டமெட்டியிலேருந்து வரேன். ம். இது என் பொஞ்சாதி. வெளியே போகிறோம், துணி மாற்றணும். ஒரு 2 நிமிஷம் மாற்றிக்கலாங்களா? அப்படியா? சரி, உள்ள போய் மாத்திக்க சொல்லுங்க தம்பி. இல்லை 2வது ரூமாம்மா, ஆ. போய் மாற்றிட்டு இருப்போம். அக்கா தேங்க்ஸ்க்கா. அக்கா தேங்க்ஸ்க்கா, நாங்கள் கிளம்புறோம். என்னப்பா பக்கத்து கிரவுண்ட்ல விளையாட போறீங்களா? ஆ. மா, நல்ல புருஷனா பிடிச்சிருக்கமா. உண்மையாவே நீ புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். அது சரிங்கக்கா, நான் வரேன். ம், சரிங்க தம்பி. என்னடா, நான் ட்ரெஸ் மாத்துற கேப்ல அந்த அக்கா கிட்ட சொல்லி அப்படியெல்லாம் சொல்ல சொன்னியா? 200 ரூபா கொடுத்தேனே நான், சும்மாலாம் பேசல அவங்க. நீ கொடுத்தாலும் கொடுத்துருப்படா, செய்யக்கூடிய ஆள் தான் நீ. பண்ணு, வேலை பாரு, வேலை பாரு. நீ வாய் மூடு, எங்களுக்கு பாத்துக்க தெரியும். ஏ ஆண்டாள், வா உட்காரு. என்ன? உட்காருன்னு சொல்றேன்ல. இந்தா சூப் வச்சிருக்கேன், இத குடிச்சிட்டு வந்து சாப்பிடு. சூப்பா? ஃப்ரெண்டு மேல அக்கறையெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பொடிடி. இது ஒன்னும் ஒரு ஃப்ரெண்டு மேல ஃப்ரெண்டு காட்டுற அக்கறை இல்ல, பொண்டாட்டி மேல புருஷன் காட்டுற அக்கறை. என்னடி முழிக்கிற? அழகர் தான் நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்து உனக்கு சூப்பு வச்சு கொடுக்க சொன்னாரு. என்ன இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? ஏதாவது பிளான் பண்றானா? சும்மா அவரை இப்படி சந்தேகப்பட்டுட்டே இருக்காது, சரியா? நீ அவரை புரிஞ்சு வச்சிருக்கியோ இல்லையோ, அவரு உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு உன்னை வெளியூர் கிரவுண்டு கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பண்ண சொன்னாராமே. ஏண்டி, இதுக்கு மேல ஒரு புருஷனா வேற என்னடி தகுதி வேணும் உனக்கு? உடனே அவனுக்கு பாராட்டு பத்திரம் தூக்கிட்டு வந்துருவியே. அவன் ஒன்னும் சும்மாலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருப்பான், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள என்ன இருக்க போது? நீ தானே இருப்ப. இப்போ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நீ என்ன சொல்லுவ? நீயும் அப்படி இருக்க வேண்டியதானே திருப்பி என்னையே சொல்லுவ. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அழகர் மாதிரி ஒருத்தர் உன் வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டாரடி. அவனுக்கு இந்த எலெக்ஷன்ல தோக்கு போறோங்கிற பயம் வந்துருச்சு, அதனால்தான் அவன் என்ன தாஜா பண்ணிட்டு இருக்கான். இல்ல, அவர் அதுக்காக இதெல்லாம் உனக்கு பண்ணல. உன் கனவை அவர் கனவா நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா நேசிக்கிறவன் யாருன்னா நம்ம கனவையும் நேசிக்கிற ஒருத்தன் தான் உண்மையான புருஷனா இருப்பான். அழகர் ஒன்ன மட்டும் நேசிக்கல, உன் கனவையும் சேர்த்து நேசிக்கிறாரு. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்ல பாரதி. எதை வச்சுடி நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற? நீ எதை வச்சு அவனை நம்புற? நிறைய விஷயம் இருக்கு ஆண்டாளு. ஏன் இன்னைக்கு நீ பிராக்டிஸ்க்கு கிளம்பும் போது உங்க அப்பா என்ன சொன்னாரு? எலெக்ஷன் டைம்ல 4 பேர் உன்னை இப்படி பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாரு. இதுவே அழகர் என்ன சொன்னாரு? நான் பிரசிடென்ட் ஆகிறத விட முக்கியம் ஆண்டாள் நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டாரு. இவ்ளோ ஏண்டி நீ அவரை மதிக்காம பேசுறப்பவும் உனக்காக வெளியூர்ல போய் ஒரு கிரவுண்ட தேடி கண்டுபிடிச்சு உன்னையும் கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பண்ண வச்சார்ல. இது எல்லாமே அன்பால செய்யறதாலே தவிர நீ சொல்ற மாதிரி எந்த பிளானும் இல்ல இதுல. பாரதி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சூப்புல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லு. வர. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. பாரதி பாரதி, ஒரு நிமிஷம். அந்த சுத்தியல் கிட்ட போய் சொல்லு, அவன் என்ன பண்ணாலும் இந்த எலெக்ஷன்ல அவனால ஜெயிக்க முடியாது. வேணா உனக்கும் எனக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பந்தயம்? இந்த எலெக்ஷன்ல அழகர் தான் ஜெயிப்பாரு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? இன்னொன்னு சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, உன் மனசுலயே இடம் பிடிப்பாரு, உங்க அப்பா மனசுலயே இடம் பிடிப்பாரு. நீ சொன்ன எதுவுமே நடக்க போறது இல்ல. என்ன பந்தயம்னு சொல்லு. பந்தயம் என்னன்னு நீயே சொல்லு. சரி,
நீ சொன்ன மாதிரி அவ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சானா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வாக்கு கொடுத்துட்ட அப்புறம் மாறக்கூடாது. ஆண்டாள் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அது உனக்கும் தெரியும்ல. அப்போ ரெடியா இரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் எப்பவோ ரெடி. பாரதி, சூப்பு வச்சு கொடுத்த உனக்கும் வச்சு கொடுக்க சொன்ன அழகருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.